நேச்சர் இலவசமா கொடுக்குற விஷயங்களை ஏன் மென் காசு கொடுத்து வாங்குறான்? இதுதான் பெரிய கொஸ்டினே. ஏன் இயற்கை கொடுக்குற எல்லா இலவசங்களையும் நம்ம ஏன் காசு கொடுத்து வாங்குறோம்? ஆனா இதோட ஆன்சர் கண்டிப்பா காசு கிடையாது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு ஐடியா இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க. அது இல்லவே இல்லை. அவன் என்ன செல் பண்றான் தெரியுமா? அவங்க கன்வீனியன்ஸை செல் பண்றான், ஃபேண்டசியை செல் பண்றான். அதை சேல் பண்றது மூலமா அவன் பணமும் சம்பாதிக்கிறான். இது மட்டும் இல்லாம இருக்கிறதே மிகப்பெரிய விஷயங்கள் எமோஷன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க செல் பண்ற விஷயங்களை செல் பண்ணி அவங்க ப்ராஃபிட் சம்பாதிச்சு போயிட்டே இருக்காங்க. ப்ராடக்ட் என்னைக்குமே ப்ராடக்ட் ஆகாதுங்க. அந்த ப்ராடக்ட்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் எமோஷன், டிசையர், அட்டென்ஷன். A man loses his power எப்ப தெரியுமா? கொஸ்டின் வை அப்படின்ற ஒரு கொஸ்டின் பண்ணாம இருக்கான் இல்லையா, அவன் அவனோட பவர் போயிடுச்சு. ஏன் நான் கிளிக் பண்றேன்? ஏன் நான் ஸ்பெண்ட் பண்றேன்? ஏன் எனக்கு இது கிரேவிங்கா இருக்கு? ஏன்னா ஒவ்வொரு டிசிஷனுமே மணி சம்பந்தப்பட்ட டிசிஷன் கிடையாது, எல்லாம் சைக்காலஜிக்கல் சார்ந்த டிசிஷன்ஸ். உங்க விழிப்புணர்வுக்கு மேல ஆசை ஆட்கொள்ளும் பொழுது வேற ஒருத்தன் உங்களுக்கு சார்பா டிசிஷன் எடுத்துட்டு இருக்கான். ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் do not control the world, they control themselves. உலகத்துல மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான மேன் உலகத்தை கண்ட்ரோல் பண்றதில்ல, அவனை முதல்ல கண்ட்ரோல் பண்றதா. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவேர்னஸா மாறுது. அவேர்னஸ் தான் விழிப்புணர்வு ஆகுது. விழிப்புணர்வு தான் கொஸ்டின் பண்ண வைக்குது. கொஸ்டின் பண்ண உங்க டிசிஷன்ஸை வந்து நீங்க ரொம்ப ஃபாஸ்டா எடுக்காம ஒரு பாஸ் பண்ணி உங்க டிசிஷனை ஸ்லோவா எடுக்க வைக்குது. அது மூலமா உங்க அட்டென்ஷன், டிசைர், அவேர்னஸ் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு உங்களுக்கு கண்ட்ரோலை திருப்பி உங்ககிட்டயே கொடுக்குது. I am Yogi, your mind consultant. Follow me for more mind mastery videos. Thank you.